கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் சார், அவருக்கு வழங்கப்பட்ட தலைப்பு வந்து திருப்தி அளிக்கிறதா 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி அப்படின்ற தலைப்பு. அவர் பொதுவாக அது வரைக்கும் பேசப்பட்டது எல்லாத்தையும் கலந்து மொத்தமாகவே பேசுவார். திராவிட முன்னேற்றக் கழக அரசு 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளை முடித்திருக்கிறது. இந்த ஆட்சியில் நிறைகள் அதிகமா குறைகள் அதிகமா என்று சொன்னால் நிறைகள் குறைவு, குறைகள் அதிகம் என்பதுதான் இதை போன்றவர்களுடைய விமர்சனம். முதலில் நிறைகள் என்று சொன்னால், நான் நேரடியாக ஊடக விவாதங்களில் பாராட்டிய முதல் விஷயம் காலை சிற்றுண்டி திட்டம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை தொடங்கிய போது அந்த நிகழ்ச்சி அந்த சமயத்திலே பங்கேற்று வந்தார். அது சத்துணவு திட்டம் என்பது இன்றைக்கு காலத்திற்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை நிலைநிறுத்துகிற ஒரு திட்டமாக, அவருடைய நினைவை போற்றுகிற ஒரு திட்டமாக, மக்கள் போற்றுகிற ஒரு திட்டமாக இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் சத்துணவு திட்டம். அதை போல மதிய உணவு, அது காலையிலே பசியோடு வருகிறார்கள் பிள்ளைகள், வீட்டிலே இருப்பதை கொடுத்து அனுப்புவார்கள். அதை கருதி அரசு பள்ளிகளுக்கு வருகிற மாணவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்ததை நான் நிச்சயமாக வரவேற்கிறேன். அது தவிர மக்களை தேடி செல்ல வேண்டும் என்கிற முயற்சியோடு 1-2 திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் 1-2 திட்டங்கள் எதற்காக, ஓட்டு வங்கிக்காக அவர் செய்த திட்டங்கள் முழுமையாக நான் ஏற்கவில்லை. அந்த பிங்க் கலர் பஸ்ஸு, அதில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம், அதற்கு ஒரு வரையறை வகுத்திருக்க வேண்டும். இல்லையென்றால் அது அரசாங்கத்திற்கு பெரும் நிதி சுமையை, ஏற்கனவே நட்டத்தில் தடுமாறி கொண்டிருக்கிற போக்குவரத்து கழகங்களுக்கு மேலும் கடனையும் மானியத்தையும் அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நெருக்கடியை ஏற்படுத்துகிற ஒரு திட்டம். நீங்கள் வீட்டு வேலை செய்கிற பெண்கள், 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிற பெண்கள், மீன் மார்க்கெட்டில் போய் மீன் விற்றுவிட்டு திரும்புகிற பெண்கள், காய்கறி விற்றுவிட்டு திரும்புகிற பெண்கள், இவர்களுக்கு என்று நீங்கள் மிக எளிதாக கணக்கெடுப்பு 3 மாதங்களுக்குள் நடத்தி பேருந்து நிலையங்களிலே, அந்த டெர்மினஸில் இந்த பாஸை கொடுத்திருக்க முடியும். நான் என்ன கேட்கிறேன் என்றால், செக்ரட்டேரியட்டில் செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வங்கியிலே பணியாற்றுகிற பெண்களுக்கும் எதற்காக இந்த இலவச பேருந்து? மக்கள் செலுத்துகிற வரிப்பணம் வீணாக போகிறது ஓட்டு அரசியலுக்காக. இது என்னுடைய பார்வை. 1000 ரூபாய் மகளிர் உரிமைத்தொகை, அதுவும் கணக்கெடுப்பே நடத்தப்படவில்லை. எனக்கு தெரிந்து சொந்த வீடு வைத்திருப்பவர்கள், 2 குடித்தனக்காரர்களை வாடகைக்கு விட்டிருப்பவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கிறது. ஏனென்றால் உள்ளூர் திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்கள் சிபார்சாக இருக்கலாம். அரிசி அட்டையில் மிக பெரும்பாலானவருக்கு கொடுத்து விட வேண்டும், ஓட்டுக்காக செய்வது தான். அதனால் கோடைக்கால நிவாரணத் தொகை 2000 ரூபா சேர்த்து 5000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டார். யார்? நம்ம டேக்ஸ் பேயர்ஸுடைய மணி எடுத்து தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு கொடுக்குறார். ஓட்டுக்கு நேரடியாக கொடுக்க முடியாமல் மறைமுகமாக அரசாங்க பணத்தில் கொடுத்த லஞ்சம், கூச்சம் இல்லாமல் கொடுக்கிறார்கள். 5000 ரூபா கொடுத்த உடனே நம்ம எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு, 1,81,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கிறது. நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து குடும்பத்திற்கும் ஃபில்டர்லாம் பண்ணல அவர். எல்லாம் வந்தால் பார்த்துக்கலாம், வாய்க்குன்னா பூட்டா சாவியா அச்சு விடு அப்படின்ற மாதிரி 1,81,00,000 பேருக்கும் தலா 10,000 வந்த உடனே. என்னன்னா, விலைவாசி தாக்கத்தால் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், ஆகவே நான் வந்தவுடன் 10,000 அப்படின்னு அடிச்சு விட்டார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் வரப்போகிறது இல்லைன்னு. அதாவதுங்க ஐயா, காசு வாங்கும்போது வரியை வந்து நம்மக்கிட்ட கேட்காம கொள்ளாமல் வாங்கிக்கிறாங்க, எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க, இதுன்றாங்க. ஆனால் 10,000 வந்த போன பணம் தானே, அவங்க வீட்டு பணம் இல்லை, நம்ம கட்டினது தானே, கரண்ட் பில்லு, டாக்ஸி கீஸு அது வரட்டோமே. அது முதல்ல எப்படி கொடுக்க முடியும்? நான் கேட்கிறேன், எப்படி கொடுக்க முடியும்? இன்றைய அரசாங்கமே தமிழகத்தில் 10,5 லட்சம் ரூபாய் கடனை விட்டு போகிறது. நீங்கள் ஏற்கனவே அண்டர் கோயிங் ஸ்கீம்ஸ்க்கே இன்றைய முதலமைச்சர் இந்த 3,000 5,000 போட்டார். அதற்கு அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு முதலமைச்சர் கன்வின்ஸ் செய்கிறார், இதை நடத்தியே ஆக வேண்டும், அதற்கான வழிகளை சொல்லுங்கள் என்கிறார். அதன் பிறகு இந்த 5,000 ரூபாய் கொண்டு போய் போடுகிறார்கள். 10,000 ரூபாய் நீங்கள் வந்தவொடனே எங்கேருந்து கொடுப்பீங்க? கொடுத்துட்டு எப்படி கவர்மெண்ட்டை நடத்துவீங்க? அதை விட அவரே சொல்கிறாரு, நீங்கள் வரி போடுவீங்களா அப்படின்னா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீதித்துறை இருக்காங்க, மற்ற துறை இருக்காங்க. அதாவது வரி போடாமல் நடத்த முடியாதுன்னு கத்திரியாளர்களுக்கும் தெரியுது, முதலமைச்சருக்கும் தெரியுது. டாஸ்மாகை நம்பி ஒரு அரசாங்கம் இயங்குகிறது. நான் திராவிட மாடல் அரசினுடைய அதை பற்றி சொல்ல வேண்டும், அங்கிருந்து டைவர்ட் ஆகக்கூடாது.
ஆக குறைகள் என்று பட்டியலிடும்போது முதல் குறை தமிழ்நாட்டினுடைய மிக மோசமான சட்டம் ஒழுங்கு நிலைமை. பொழுது விடிந்து பொழுது போனால் செயின் அறுப்பிலிருந்து பாலியல் பலாத்காரம் வரை, கூட்டு கொள்ளையிலிருந்து கூலிப்படை கொலை வரை நடக்காத நாளே கிடையாது. அவ்வளவு மோசமான சட்டம் ஒழுங்கு நிலைமை. போதைப் பொருட்கள் நம்ம கேள்விப்பட்டது கஞ்சா தான் கேள்விப்பட்டிருக்கோம் முன்ன. இப்போ என்னடான்னா மெத்தபெட்டமைன், அது ஸ்பெல்லிங் கூட தெரியல, மெத்தபெட்டமைன், கொகைன், இது நட்சத்திர விடுதிகளில் சர்வ சாதாரணமாக புழங்குகிறது. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்லூரிகளின் பக்கம் வருகிறது என்று செய்திகள் வருகிறது. பிரபலமான வாரம் விடுமுறை பத்திரிகைகள் இதை பற்றி எழுதியிருக்கின்றன. அது சம்பந்தமாக 5 நட்சத்திர விடுதிகளில் பெரிய இடத்து பிள்ளைகளுக்குள் கைகலப்பு நடந்திருக்கிறது, மோதல் நடந்திருக்கிறது. ஒரு பின்னணி பாடகி பெரிய இடத்து விருந்துகளில், திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்கள் விருந்துகளில் இது பரிமாறப்படுகிறது என்று பேட்டியளித்து சமூக வலைத்தளங்களில் வைரலாகினது. அவரை போலீஸ் விசாரித்ததா, அது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? ஒரு செய்தியும் கிடையாது. ஆகவே இதையெல்லாம் திராவிட மாடல், அது முத்திரை என்று முதலமைச்சர் சொல்கிறாரான்னு தெரியல. இப்படி ஒவ்வொரு பக்கமாக பார்த்தால் குறைகள் மிகுதியாக தெரிகின்றன. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், இது தேர்தலை ஒட்டி இங்கே பேசிய நண்பர்கள் கருத்துக்களை தெரிவித்த காரணத்தால் மிக நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தான் இன்றைய தேதியில் வலிமையாக இருக்கிறது. அதற்கு காரணம் அதிகார பலம், அளவுக்கு மீறி குவித்திருக்கக்கூடிய பணம். இன்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய கடிதம் 6 மாதங்களுக்கு மேலான பிறகு அதை வாங்கிவிட்டு டிஜிபி அது மேலே உட்காந்துட்டார். பொறுப்பு டிஜிபினா நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? வாங்கிட்டு அது மேலே உட்காந்துட்டார் சார் அவர். 2வது கடிதம் அனுப்புகிறாங்க. அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு கேஸ் போகுது. நான் நிச்சயமாக எதிர்பார்த்தேன், கோர்ட்டு ஓங்கி கன்னத்தில் அறையும், தலையில் குட்டும் என்று. அதுதான் நடந்தது. மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்குன்றது ஆனரபிள் பெஞ்ச் சொல்லியிருக்கு. மெட்டீரியல் எவிடன்ஸ், தே ஆர் கன்வின்ஸ் வித் தி எவிடன்ஸ். அமைச்சருடைய மிக நெருங்கிய நண்பராக கூறப்படுபவர் கவி பிரசாத், நீங்கள் அது நிறைய விவரங்கள் இருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன், 232 258 பக்கம் கடிதம் ஆவணங்கள், அதை நான் ஃபுல்லாக முக்கால்வாசி பார்த்து விட்டேன். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஃபஸ்ட்டு பிரைமரி கொஸ்டின், பிரைமரி எவிடன்ஸ் என்ன தெரியுமா? அமைச்சர் நேரு சம்பந்தப்பட்ட இலாக்காவில் போஸ்டிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர், கான்ட்ராக்ட், இந்த 3 விஷயங்கள், இந்த 3 விஷயங்கள் சம்மந்தப்பட்ட, இங்கே இருக்கிறவர்கள்லாம் படித்தவர்கள், இந்த 3 விஷயங்கள் சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் எங்கே இருக்கணும்? மந்திரி வீட்டில் இருக்கலாம், சீனியர் பிஏ கெஸ்டட் பிஏ வீட்டில் இருக்கலாம், செக்ரட்டேரியட்டில் இருக்கலாம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் மிஸ்டர் ரவிச்சந்திரன் நேருடைய பிரதர் அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதற்காகவே இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்க வேண்டாமா? கோர்ட்டு தலைவிட்டவனே தான் நீங்கள் போடுவீங்களா? இப்போ நான் கேள்விப்படுறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை எதிர்த்து போவார்கள். ஏனென்றால் இப்போது எஃப்ஐஆர் போட்டுவிட்டால் இடி இதில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இடி உள்ளே வரும், நேருவை தூக்கும். அவர் 42 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர். நீங்கள் பாருங்கள், வளம் கொழிக்கக்கூடிய துறைகளின் அமைச்சர்கள் 40 தொகுதிக்கு பொறுப்பாளர், 50 தொகுதிக்கு பொறுப்பாளர், 52 தொகுதிக்கு பொறுப்பாளர். எதற்காக? தலா 1000 ரூபாய் ஓட்டுக்கு வீடு தேடி வரும். நிச்சயமாக நீங்கள் வேண்டுமானால் பொறுத்திருந்து பாருங்கள். 1000 ரூபாய் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி போட்டியிடுகிற இடங்களில் கிடைக்கும். அமைச்சர்கள் போட்டியிட்டால் 2000 கூட வரும் என்று சொல்லுகிறார்கள். அதற்காக எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறார்கள். பிஜேபியும் அமலாக்கத்துறையும் கோட்டை விட்டு தூங்கிவிட்டு கடைசி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. இருந்தாலும் கூட நீங்களாம் எதிர்காலத்தில் அரசு நிர்வாகத்தில் ஏதோ பல இடங்கள்ல இருக்க போறீங்க, வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு மட்டங்களில். ஒரு பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் சொல்கிறேன். அமலாக்கத்துறை என்பது எடுத்த உடனே ஒருத்தரை நோக்கி வந்துட்டாது, ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வர முடியாது. நீதிமன்ற உத்தரவு இருக்கணும், அல்லது பேசிக்காக ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். எக்ஸிஸ்டிங் எஃப்ஐஆர் ஒன்று இருந்தால் அதை பேஸ் பண்ணி அவங்க இசிஐஆர்னு ஒன்று போட்டுட்டு தான் உள்ளே வருவாங்க. இன்னைக்கு இந்த சட்டத்தை அமல்படுத்தணும், ஒரு குற்றத்தை பார்த்து எங்களால் தாங்க முடியலன்னு இவ்வளவு துடிக்குது அமலாக்கத்துறை, நேரு மேலே எஃப்ஐஆரை போடுங்கன்னு. ஏன்னா போட்டால் தான் நேரு வீட்டுக்குள்ளே போக முடியும். சரிங்களா? சரி, சட்டத்தை அமல்படுத்த இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க. கடந்த 4.5 ஆண்டுகளில் என்னை போன்றவர்கள்லாம், ரமேஷ் அவனுக்கு தெரியும், பல மேடைகளில் பல பேட்டிகளில் சொன்ன பிறகு அதிமுக ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கு, நான் ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் எல்லாரையும் உள்ள தள்ளுவேன்னு சொன்ன ஸ்டாலின் மௌனமாக இருந்தார். அப்புறம் எங்களை போன்றவர்களாம் சொன்ன பிறகு ஒரு 8 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டார். அது ஒரு 4 பேர் மேலே சார்ஜ் ஷீட்டே ரெடியாக இருக்குது, 2 பேர் மேலே போட்டாச்சு. இவ்வளவு நடந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் அமலாக்கத்துறை அவங்க பக்கம் எட்டி கூட பார்க்கல. இந்த போலி முகம் இருக்குல்ல,
பிஜேபியினுடைய இந்த போலி பிம்பம் இதையும் மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தணுங்கிறேன் நான். ஊழலை ஒழிக்கணும்னா யார் செஞ்சாலும் தப்பு தான். அது என்ன தோழமையில் இருக்கிற ஒரு கட்சி செஞ்சா திரும்பி கூட பார்க்க மாட்டோம். மற்றவங்கன்னா எஃப்ஐஆரை எப்படியாவது போட வச்சு எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள வந்துருவோம். எல்லாரையும் ஒன்னா பாருங்க சார். இந்த சிஸ்டத்தை திருத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஊழலை ஒழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா யார் பண்ணாலும் தப்பு தான். நானும் திரு லட்சுமணன் அவர்களும் தான் திரு மு.க. ஸ்டாலின் அளித்த வாக்குறுதியை அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டிருந்தோம். நான் ஆட்சிக்கு வந்தால் முதலில் வேலுமணி போவார், அப்புறம் குட்கா பாஸ்கர் போவார் என்று பெயர்களை எல்லாம் சொன்னார். ஆனால் 3.5 ஆண்டுகள் வரை யார் மீதும் வழக்கு வரவில்லை. அதை நன்றாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் உட்கட்சி பிரச்சனையிலேயே உழன்று கொண்டிருந்தாரே தவிர திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஊழல்களை முதலில் உரத்த குரலில் பேசியவர் அண்ணாமலைதான். அண்ணாமலைதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உலுக்கி கொண்டிருந்தார். அதன் பிறகுதான் மிக காலதாமதமாக இப்போது 6 மாதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு முன் இப்போதும் கூட நண்பர் லட்சுமணன் அவர்கள் சொன்னதைப் போல அதிமுக வலிமை இழந்திருக்கிறது என்பதை முற்றிலுமாக நான் ஏற்கிறேன். ஒரு கருத்து சொல்லிட்டோம், உங்களுடைய கருத்தோட சேர்த்து தான். இலவசங்களால், இந்த திராவிட இயக்கங்களுடைய இலவசங்களால் நம்மளை சீரழிக்கிறான், நிதி நிலைமை எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. ஒரு வகையில் நான் பாதி ஏற்றுக்கிறேன். கட்டுப்பாடற்ற இலவசம், வரையறையற்ற இலவசம் தப்பு தான். ஒருவேளை விஜய் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இலவசங்களை அறிவித்தாலோ, கட்டுப்பாடற்ற இலவசங்களை அறிவித்தாலோ, அந்த விஜயையும் புறக்கணிக்கணும்னு ஒரு கோஷம் எழுந்தால் அந்த கோஷத்தை நீங்கள் ஆதரிப்பீங்களா? நிச்சயமாக அவர்கள் இந்த இலவசங்கள் அறிவிக்கப்பட்டால் இவ்வாறு இலவசங்களை அறிவித்தது தவறு என்று நான் விஜய் பல வகையில் விமர்சித்து வருகிறேன். நான் சொல்வது அவர் பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டத்தை அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்பது மட்டும்தான். அவரிடமிருந்து நான் நிறைய மாறுபடுகிறேன். தீவிர அரசியல் படுத்த வேண்டும். அவர் என்னைக்கு வெளியே வராரோ அன்னைக்கு தான் கட்சி இயங்கும். அவர் மறுபடியும் பேக் டு பெவிலியன்ற மாதிரி பனையூர் போயிட்டார்னா கட்சி அதோடு அமைதியாகிவிடும் என்கிற நடைமுறையெல்லாம் ஒத்து வராது என்பதையெல்லாம் நான் நிறைய கூறிக்கொண்டிருக்கிறேன். விஜய் அப்படின்றதுனால தான் அந்த கேள்வி. ஏற்கனவே விஜய் அவர் ஆரம்பத்தில் முதல்ல பேசும்போதே சொன்னார், மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லி தருவோம், மீனும் இலவசமாக கொடுப்போம். அது இலவசம் கொடுப்போம் அப்படின்றத ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு. இலவசங்கள் எந்த இலவசம் அறிவிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. அதற்கு என்ன வரையறை வகுக்கப்படுகிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. நான் தான் சொன்னேன், காலை சிற்றுண்டி அதில் ஒன்றும் கன்ஃபைன்மெண்ட் தேவையில்லை. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வரைமுறை இல்லாமல் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை. விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு பற்றி சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கிற, திராவிட முன்னேற்றக் கழகமும் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறது. அவர்களே கூட பல இடங்களில் பிரதான போட்டியாளராக விஜய் இருப்பார் என்றுதான் கருதுகிறார்கள். வெவ்வேறு கட்சிகளுடைய ஓட்டு சேதாரத்தை விஜய் ஏற்படுத்துவார் என்றுதான் நான் பார்க்கிறேன்.